முதல்ல வீட்டை விட்டு வெளியே வரணும், அவர் வரமாட்டேங்கிறாரு அப்படின்னு. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மக்கள் சந்திப்பும் உங்க கண்ணு முன்னாடியே நடந்துச்சு. ஒவ்வொரு மாவட்டத்துடைய பிரச்சனைகளை பேசினாங்க. கரூருடைய பிரச்சனை யாரால உருவாக்கப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு நார்மலான கட்சி தலைவர் வெளியே சொல்றதுக்கும் ஒரு கட்சி தலைவர் வந்தா 1 லட்சம் பேர் 2 லட்சம் பேர் வரும்பொழுது மக்களுடைய பாதுகாப்பை சார்ந்து நாங்க காவல்துறையுடைய பர்மிஷனை நாட வேண்டிய சுச்சுவேஷன் எங்களுக்கு இருக்கு. ஒரு 30 வருஷ வாழ்க்கையில நம்பர் 1 ஆகிறதுக்கு 16 மணி நேரம் 18 மணி நேரம் உழைச்சி அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. வீட்டுல யாரும் சும்மா இருந்து சினிமா துறையில நம்பர் 1 ஆக முடியாது. 18 மணி நேரம் உங்களுக்கு தெரியும் சினிமா துறையை பத்தி. 16 மணி நேரம் 18 மணி நேரம் உழைச்சா மட்டும்தான் அந்த இடத்த நீங்க ஹோல்ட் பண்ண முடியும். அப்ப 18 மணி நேரம் உழைச்சி அவருடைய துறையில நம்பர் 1 இருக்கிறவருக்கு அந்த துறையை தூக்கி போட்டுட்டு இந்த துறையில நம்ம மக்கள் முன்னாடி ப்ரூவ் பண்ணோம்னா அவர் 24 மணி நேரத்துல 22 மணி நேரம் ரோட்ல நடக்கிறது ரெடியா இருக்கிறார். மராத்தான் மாதிரி ஓடுறதுக்கு ரெடியா இருக்கிறார். ஆனால் காவல்துறையோட பர்மிஷன் என்ன சொல்லுது? எஸ்ஓபி நீங்க படிச்சீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. தயவு செஞ்சு பத்திரிகையாளர் எஸ்ஓபியை படிங்க. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த முதலமைச்சரும் இந்த மாதிரி எஸ்ஓபியை பதிவு பண்ணதே கிடையாது. 30 நாள் ஆகும். மக்களுடைய பாதுகாப்புக்கு அந்த கட்சி கூட்டம் தான் பொறுப்புன்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் ஆர்மடு போலீஸ் இருக்கு. உங்களுக்கு தெரியும் எதுக்காக இருக்கு? இந்த மாதிரி கூட்டம் வரும்பொழுது, திருவிழாக்கள் வரும்பொழுது மக்களுடைய பாதுகாப்பு அவங்க உறுதி செய்யணும். அவங்க சொல்லி நாங்க செய்யலன்னா அப்போ நம்ம பர்மிஷன் டினே பண்ணலாம். நாங்க எங்களுடைய கோரிக்கையை நாங்க தலைவர் வராரு, பர்மிஷன் வராருன்னா எங்களோட கோரிக்கைப்படி மக்கள் திருச்சி கூட்டம் நீங்க பாத்திருப்பீங்க. 7க்கு 11 கிலோமீட்டருக்கு 7 மணி நேரம் ஆச்சு. திருவாரூர் கூட்டம் 3 கிலோமீட்டருக்கு 3 மணி நேரம் ஆச்சு. அப்போ மக்களுடைய கமிட்மெண்ட் அதிகமா இருக்கும் பொழுது எங்களுடைய நிர்வாகிகள் 2000 பேர் இருக்கலாம். எந்த கட்சியா இருந்தாலும், திமுக எதிர்கட்சியா இருக்கும் போது கூட நிர்வாகிகள் 2000-3000 பேர் பாதுகாப்பு பண்ணி கொடுக்கலாம். ஆனால் காவல்துறை கிட்ட தான் ரோடோடைய கண்ட்ரோல் அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு. எந்த ரோட்ல யாரு வரணும், எதை எப்படி பிளாக் பண்ணணும்னு அவங்க கண்ட்ரோல் இருக்கு. அப்ப 6 கூட்டம் முடியறதுக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய இழப்பை நாங்க பார்த்துட்டோம். அந்த இழப்பு எங்களுக்கு நடக்கக்கூடாம இருக்கணும்னு, இன்னும் நடக்கக்கூடாது இருக்குங்கிற தலைவருடைய மிகப்பெரிய எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மக்களுடைய பாதுகாப்பு நோக்கி நாங்க போயிட்டு இருக்கோம். அப்ப ஒரு தலைவருடைய வருகை பிரச்சாரம்ங்கிறது முழுக்க முழுக்க காவல்துறையுடைய சப்போர்ட்டோட தான் நாங்க நடத்த முடியும். அவர் வீட்டுல உட்கார்ந்து என்ன பண்ண போறாரு? அடுத்த 30 வருஷத்துக்கு என்னுடைய வாழ்க்கை 40 வருஷத்துக்கு நான் சாவர வரைக்கும் அரசியல் சொல்லிட்டு வந்துட்டாரு. மலேசியாவிலேயே பார்த்திருப்பீங்க. அப்ப எங்களுடைய பர்மிஷன் நாங்க கேட்கிறோம். இப்ப கூட சேலத்துல கேட்டோம். அவங்க என்ன பர்மிஷன் கொடுத்தாங்க? 5000 பேர் கீழேனா நாங்க உடனே கொடுத்துருவோம். 50,000 பேருனா எங்களுக்கு 40 நாள் ஆகும், 30 நாள் ஆகும். 40 நாள் ஆச்சுன்னா நோட்டிபிகேஷன் வந்துடும். அப்புறம் எலெக்ஷன் முடிஞ்சிடும். 40 நாளுக்கு ஒரு கூட்டம் போறதா இருந்தா எலெக்ஷனே முடிஞ்சிடும் எனக்கு. அப்போ அவங்களோட நோக்கம் என்ன? அப்ப அவங்களோட நோக்கம் 4000 பேர் வச்சு கூட்டத்தை நடத்துங்கிறாங்க. நாங்க உடனே பர்மிஷன் கேட்டோம். ஓகே, நாங்க 4000 பேர் வச்சு கூட்டத்தை நடத்திக்கிறோம். அதுக்கான இடத்தை நாங்க ரெடி பண்ணிட்டோம். பாதுகாப்பை நீங்க உறுதிப்படுத்துங்க. இதுதான் நாங்க போலீஸை கேட்டுட்டோம். ஈரோட்ல நாங்க சும்மா குறை சொல்ல போலீஸை. ஈரோட்ல நாங்க பர்மிஷன் எடுத்து நடத்தினோம். அங்க இருக்க எஸ்பி உண்மையிலே நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. கரெக்டான மக்கள் பாதுகாப்பு கொடுத்தாங்க. நாங்க அமைதியா இருந்தோம். ஆனா கரூர்ல அந்த போலீஸ் அப்படி சப்போர்ட் பண்ணல. அதுக்கான என்கொயரி போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக சேலத்திலையும் போலீஸ் பாதுகாப்பு கண்டிப்பாக கொடுக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் அவர் ரோடு ஃபுல்லாவே நடக்கிறதுக்கு ரெடி. ஆனா மக்களுடைய பாதுகாப்பு காவல்துறை தான் நாங்க பர்மிஷன் இப்ப கூட 10 சிட்டிக்கு நாங்க பர்மிஷன் கேட்டு இன்னையில இருந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். காவல்துறை அனுமதி கிடைச்ச உடனே அவருடைய விசிட் ஒவ்வொரு நாளும் இருக்கணுங்கிறது தான் மக்களுடைய எதிர்பார்ப்பு, தலைவருடைய எதிர்பார்ப்பு.